ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நாம் இன்றைய பதிவிலே கண்ணனின் கீதையும் குறள் நெறியும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது நட்பு என்பது மனித வாழ்க்கையின் மிகச்சிறந்த உறவுகளில் ஒன்று. பகவத்கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நல்ல நண்பனாக வழிகாட்டியாக இருந்து உண்மையான நட்பின் ஆழத்தையும் ஒரு நண்பனின் கடமையையும் விளக்குகிறார். அதேபோல வள்ளுவர் திருக்குறளிலே நட்பு ஆராய்தல் போன்ற அதிகாரங்களில் உண்மையான நட்பின் இலக்கணத்தை மிக அழகாக விளக்கியுள்ளார். நட்பு பற்றி பகவத்கீதை கருத்துக்களையும் அதற்கு இணையான திருக்குறளையும் இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஒருவர் துன்பத்திலே இருக்கும் பொழுது உதவுவதுதான் உண்மையான நட்பு. இதை பற்றிய கீதை சொல்லும் ஸ்லோகத்தை பார்ப்போம். வாருங்கள். அர்ஜுனன் போர்க்களத்தில் குழப்பமடைந்து துயரத்தில் ஆழ்ந்தபோது தன் உற்ற நண்பனான கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைகிறான். ஸ்ரீகிருஷ்ணரும் அவனது துயரத்தை போக்க கீதையை உபதேசிக்கிறார். அப்போது கார்பண்யதோஷோபஹதஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம். மனக்கவலையாலும் பலவீனத்தாலும் என் இயல்பை இழந்துவிட்டேன். எது எனக்கு நல்லது கெட்டது என்று தெரியாமல் தர்ம சங்கடத்திலே இருக்கின்றேன். நான் உன்னுடைய சீடன். உன்னை சரணடைந்த எனக்கு நீயே நல்வழி காட்ட வேண்டும் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான். ஒருவருக்கு துன்பம் வரும்போது அதை தீர்க்க உடனடியாக ஓடி வருவதுதான் உண்மையான நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஆடை நெகிழும்போது உடனே சென்று மானத்தை காக்கும் கைபோல ஒரு நண்பனுக்கு துன்பம் வரும்போது அந்த கணமே விரைந்து சென்று அந்த துன்பத்தை போக்குவதே உண்மையான நட்பாகும். சுருங்கச் சொன்னால் வள்ளுவர் சொன்னது போல அர்ஜுனன் துன்பத்தில் தவித்தபோது கிருஷ்ண பரமாத்மா ஒரு நண்பனாக உடனே அவனது கவலையை போக்கி அவனுக்கு மன தைரியத்தை ஊட்டுகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.